ஆக்கி கோதுமையை கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்ப்பாய். புதரையோ அவியாத அக்கினியில சுட்டரிப்பாய். எத்தனை வார்த்தைகள் உன்னதர் இயேசுவை குறித்து மெச்சி பேசினான் இந்த யோவா. ஏன் நமக்குள்ள அந்த ஒரு சிந்தை வரமாட்டேங்குது? மற்றவங்களை உயர்த்தி காண்பிக்கிற சிந்தை ஏன் நமக்குள்ள வரமாட்டேங்குது? மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற எண்ணம் ஏன் நமக்குள்ள வருது? கிறிஸ்துவின் சிந்தை அதுதான். இயேசுநாதர் உலகத்தில் வாழ்ந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை நீங்க செய்வீங்கன்னார். எந்த குருவும் அதை விட்டு கொடுக்க மாட்டான். ஆமே. ஹல்லேலூயா. எலியாவுக்கு இருந்த நல்ல சுபாவம். உனக்கு என்னப்பா வேணும்னு எலிசாவை கேட்டான். எலிசா சொன்னான், நீர் 7 பன்னீர் அற்புதம், நான் அதை ரெட்டிப்பா பண்ணும். அப்ப எலியா சொன்னாரா, நானும் 7 பண்ணியிருக்கேன், நீ என்ன விட அதிகமா பண்ணணும்னு கேட்குற? அப்படி சொல்லல. என்னையே பார்த்துட்டு உனக்கு அந்த கிருபை கிடைக்கும். கிடைச்சுதா இல்லையா? எலியாவை காட்டிலும் எலிசா ரெட்டிப்பு காரியங்களை செய்தார். ஒரே ஒரு விஷயம்தான், என்னை விட மற்றவன் மேலானவன், என்னை விட மற்றவன் நல்லா இருக்கட்டும், என்னை விட மற்றவன் வளரட்டும் நினைக்கிறவங்க மேல கத்த தம்முடைய கிருபையை நிறைவா தாராளமாய் பொழிவா. மேட்டிமையினால் நான் என்னை ஒரு நாள் அழித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையை தார் ஆண்டவரே, எனக்குள்ள தாழ்மை வேணும். அப்படியே மனசுல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாழ்மை கூட. ஐயா, நான் தான் என்னை விட வேற ஒருத்தன் இல்லைன்னு நான் நினைக்காம, என்னை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற சிந்தையோட இந்த உலகத்துல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சிறியர் ஒருவனையும் அற்பமா எண்ணக்கூடாது, எளிமையானவர்களை அற்பமா எண்ணக்கூடாது, முடியாதவங்களை அற்பமா நினைக்க கூடாதுப்பா, ஏழ்மையானவங்களை அற்பமா நினைக்க கூடாது. ஆண்டவரே, கிருபைகள் இல்லாதவர்களை, தாளந்துகள் இல்லாதவர்களை அற்பமா நினைக்க கூடாது. எனக்கு அந்த சிந்தையை கொடுங்கப்பா, சிந்தையை கொடுங்க. என்னை காண்போ உம்மை காண சாயல் என்னில் வேண்டும், என்னை காண்போர் உம்மை காண ஓம் சாயல் என்னில் வேண்டும்.